ஹலோ வியூவர்ஸ், இன்று உங்களிடம் 2 கேள்விகளை முன்வைக்கின்றேன். மனிதம் மரித்து விட்டதா அல்லது மனிதம் உயிர்ப்புடன் உள்ளதா? இந்த 2 கேள்விகளுக்கும் விடை செல்ல வேண்டிய பொறுப்பில் நீங்கள் உள்ளீர்கள். இதற்கு உதாரணமாக 2 நிகழ்ச்சிகள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நேற்று நான் செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்தேன். அது எனக்கு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய ஒரு செய்தி. என்னவென்றால், பெங்களூரில் ஒரு நடுத்தர வயது மிக்க ஒரு வாலிபன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வருகிறான். ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறான். அவனுக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்படுகின்றது. மனைவிக்கு என்னென்று செய்வது அறியாமல் தன் டூவீலரை வச்சு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தர அளவுக்கு அந்த வசதி கிடையாது. அங்கே என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு சொல்கிறப்போ ஆம்புலன்ஸ் தேடி பார்க்கலான்னு கிடைக்கல. உடனே வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். போகிற வழி திருப்பி மாரடைப்பு வருது. முதல் இது எல்லாமே செஞ்சு இவனை சரிப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, மீண்டும் இது மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டியில் இதுக்கு போகிறாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் கிடைக்கல. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் ஒரு டூவீலர் நின்றுட்டு இருக்கு. அந்த டூவீலரில் பார்த்தீங்கன்னா வண்டி மோதினதில் பதட்டத்தில் மோதிடுறாங்க. மோதினது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறாரு. மாரடைப்புடைய அதனுடைய வலி வேறு அதிகமாகுது. போகிறவங்கலாம் டூவீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க தடுத்து பார்த்து எங்களுடைய கணவரை ஆக்சுவலாக ஆஸ்பத்திரி போய் சேர்க்கணும், உதவி பண்ணி கேட்டது யாருமே உதவ முன்வரவில்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவருடைய தங்கைக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி இவங்களை காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் இறந்துடுறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன, நான் கேட்ட 2 கேள்விக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கணும். இன்னொரு நிகழ்வு, மதர் தெரசா பற்றி அனைவருக்கும் தெரியும். அவர் அல்பேனியாவில் பிறந்தவர். அவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வென்ட் ஒரு சிஸ்டராக ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இரவில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்சுவலாக அடிபட்டு ரோட்டில் கிடைக்கிறார். யாருமே கண்டுல. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வர்றாங்க. அங்கே கான்வென்ட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா காலை நேரம் ஆகிடுது. அங்கே இருக்கக்கூடிய மதர் சுப்பீரியர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இது மாதிரி ஆக்சுவலாக எங்கள் கான்வென்ட்டுக்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. இப்படி லேட்டாக வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே தங்குவதற்கு அனுமதி கிடையாது. தயவுசெய்து நீங்கள் மூட்டை முடிச்சு விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. கடைசி என்னன்னா பார்த்தீங்கன்னா மதர் தெரசா என்ன பண்ணுறாங்க, ஒரு விடுதி, ஒரு அனாதை காப்பகம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த அனாதை காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வச்சு ஆதரவு தர்றாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்து மத கிறிஸ்தவ மத பரப்புகளுக்காக இருந்திருக்காங்கன்னு சொல்லி பொய்யான தகவல் சொல்லி அங்கே இருக்க கவுன்சிலர் கூட்டிகிட்டு கையில் குச்சி கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. வரவு பார்த்தீங்கன்னா அடிச்சு நிறுத்தான்னு சொல்லி வர்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் ஜன்னல் வழியாக ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த காட்சியை பார்த்து நம்ம கண்ணில் தண்ணி வந்து தொடங்கிறது. உடனே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இது மாதிரி ஆக்சுவலாக அந்த கூட அடிச்சு அழுதிட்டு இருக்கிறோமே. அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் அந்த அம்மா செய்யக்கூடிய வேலையை நீயோ உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய சகோதரியோ உங்களுடைய தாயோ செய்வது கிடையாதுன்னா இம்மிடியேட்டாக இந்த அம்மா அடிச்சு வச்சுருந்தோமே. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அவங்க கண்ணை தாரவரையே கண்ணி வளர்த்து என்ன நடந்தது என்றால், அவங்க பார்க்கக்கூடிய காட்சி என்னவென்றால், அவங்க ஒரு தொழுநோயை தன்னுடைய மடியில் கிடத்தி அவருடைய காயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆய்மெண்ட் போட்டுருந்தாங்க. இந்த காட்சி அவங்க மனதை மாற்றியது. உடனே அவங்களுக்கு மனம் மாறி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறாங்க, ஃப்ரீயாக ஒரு ஹவுஸ் கூட நீங்கள் வச்சு நிறைய சேவை செய்யும், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய ரெடியாக இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கேள்விகளும் ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி மூலமாக விடை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.